Okay, and next topic is நம்ம இந்த யூனிட்டில் லாஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இது வந்து லைக் ஒன் ஆஃப் த வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின் ஃபார் யர் எக்ஸாம்ஸ். ஓகே, இது வந்து நிறையா இயர்ஸ் வந்து இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ whenever studying this question, study thoroughly. Okay, so what is production possibility curve? Production possibility curve-னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so the problem of choice between relatively scarce commodities due to limited productive resources with the society can be illustrated with the help of geometric device. So நம்ம இவ்வளோ நேரம் ஒரு ப்ராப்ளம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்ன ப்ராப்ளம்? ஒரு ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ், ஒரு பொருள் கம்மியாக இருக்குன்னா நம்ம அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து சொல்யூஷன் என்னென்னா, அதுக்கு வந்து சொல்யூஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PPC ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ், இந்த ஒரு ஜாமெட்ரிக் டிவைஸ்னால நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து லைக் we can choose the scarce resource, we can choose between the two scarce resources. ஓகே, அதுக்கு தான் நம்ம இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஷோஸ் த மெனு ஆஃப் சாய்ஸ் along which the society can choose to substitute one good for another. ஸோ இது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வில் வந்து என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெனு இருக்குது. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போனாலும் நமக்கு மெனு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம வந்து அது நம்மளோட சாய்ஸ், நம்ம எது சூஸ் பண்ணுறோம், எந்த ஐட்டம் நமக்கு சாப்பிட்ணுன்னு பிடிக்குதோ நம்ம அந்த ஐட்டம் தான் சூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் போன டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம் கிடைக்காது. நீங்கள் வந்து லைக் ரொம்ப பசியாக இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் இல்லைன்னு சாப்பிடாம போக மாட்டீங்க இல்லையா? நீங்கள் ஏதாவது சாப்பிட போவீங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பொருள் இல்லைனா, அந்த ஃபுட்டை இல்லைனா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக சூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து அந்த மெனு தான் நம்ம வந்து எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம், ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வாக கம்பேர் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்னா என்ன? நிறையா சாய்ஸஸ் இருக்கும். ஒரு சொசைட்டிக்கு என்னென்ன தேவையோ அதில் நிறையா சாய்ஸஸ் இருக்கும். அதில் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ்னால் கம்மியான பொருட்களும் இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் நம்ம எதையும் வந்து ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வே நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ த எக்ஸ்பிளனேஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் இஸ் பேஸ்ட் அப்பான் சர்டன் அசம்ஷன்ஸ். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷனும் இதோட அனாலிசிஸும் இது நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம லைக் சர்டன் அசம்ஷன்ஸ் பண்ணுறோம். அசம்ஷன்ஸ்னால் அது வந்து ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணுறது, அது வந்து ட்ரூ கிடையாது. ஜஸ்ட் ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் பீரியட் டஸ் நாட் சேஞ்ச், இட் ரிமைன்ஸ் சேம் த்ரூ அவுட் த கர்வ். நீங்கள் ஃபஸ்ட்டு அஸ்யூம் பண்ணுற பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் பீரியட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், அது ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், எது எடுத்துக்கிட்டாலும் டைம் பீரியட் வந்து கான்ஸ்டன்ட். ரிமெம்பர், டைம் பீரியட் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த கர்வ். ஓகே, ஸோ அண்ட் கமிங் டு செகண்ட் பாயிண்ட், செகண்ட் அசம்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபிக்ஸ்ட். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்க்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதே டெக்னிக் தான் த்ரூ அவுட் த இயர் ஆர் த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ த செகண்ட் பாயிண்ட் இஸ் அந்த டெக்னிக் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் செகண்ட் அசம்ஷன். அண்ட் கம்மிங் டு தேர்ட் ஒன், தேர் இஸ் எ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கானமியில் வந்து எப்பயுமே ஒரு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் இருக்கும், யாருமே அன்எம்ப்ளாய்டாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து தேர்ட் அசம்ஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் only 2 goods can be produced from the given resources அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம வந்து ஒரு 2 பொருட்கள் மட்டுமே தயார் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு 4வது அசம்ஷன். ஓகே, ஸோ தீஸ் அண்ட் கம்மிங் டு 5th அசம்ஷன், resources of production are fully mobile. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மொபைல் அண்ட் இம்மொபைல் சொல்கிறேன். ஸோ மொபைல்னால் மூவ் பண்ணலாம், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். வேறாஸ் இம்மொபைல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம மூவ் பண்ண முடியாது. ஓகேவா? இங்கே வந்து ரிசோர்ஸஸ், நம்மக்கிட்ட இருக்க எல்லா ரிசோர்ஸஸ் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த 5th அசம்ஷன். கமிங் டு 6th ஒன், த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் கிவன் இன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதில் வந்து எதில் பேஸ் பண்ணியிருக்குன்னா, it is given in the form of quantity and quality. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி அண்ட் எவ்வளோ குவாலிட்டி அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணுறது தான் லைக் 6th assumption. Coming to 7th one, the law of diminishing operation operates in the production. So diminishing returns operates நம்ம வந்து அது வந்து கம்மிங் டாபிக்ஸில் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஓகேவா?
And coming to the explanation, every production possibility curve is based upon these assumptions. எந்த ஒரு பிபிசி எந்த ஒரு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வாக இருந்தாலும் இந்த ஒரு 7 assumptions பேஸ் பண்ணி மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. If some of these assumptions change or neglected, then it affects the nature of production of possible like nature of production of possibility curve. Okay, so இந்த 7 assumptions எது மிஸ் ஆனாலும் எது இக்னோர் பண்ணாலும் அந்த பிபிசி கர்வ் வந்து கரெக்டாக வராது. ஓகே, ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. இந்த பிபிசி ஷெட்யூல், இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெட்யூலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட் ரோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிஸ். நம்மளுக்கு நம்பர் வந்து 1 to 6. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6. அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஃபஸ்ட் வந்து ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் டன்ஸ், அண்ட் செகண்ட் வந்து நம்பர் ஆஃப் கார்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் 2 items they have taken to show to explain the PPC curve. Okay, and the first one, quantity of food வந்து எதில் in terms of tons, டன் கணக்கில் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் கார்ஸ். இப்போ வந்து ஒரு 0 டன் ஒரு ஃபுட்டே ப்ரொடியூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் எத்தனை கார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, 25 கார்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. ஸோ எல்லா காசுமே எல்லா இன்கம்மே எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் காருக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த கேஸில் நம்ம வந்து எவ்வளோ ஃபுட்டு தயார் பண்ண முடியும், 0. நம்ம ஃபுட்டுக்கு செலவே பண்ணினா நம்ம வந்து நம்ம எவ்வளோ கார் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், 25 கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு 100 tons ஆஃப் ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்னா எவ்வளோ கார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, 23 கார்ஸ். 2 கார் கம்மியாயிடுச்சு. ஓகேவா? ஸோ 100 tons ஆஃப் ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்னா 23 கார்ஸ் மட்டும்தான் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் கமிங் டு நெக்ஸ்ட் ஒன், 200 tons இருந்துச்சுன்னா we can manufacture only 20 cars. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாக என்ன ஆகுது, காரோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து லைக் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ ஓகேவா? ஸோ வந்து எந்த ஒரு ஃபுட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா மேக்ஸிமம் நம்மளால் 25 கார் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். எந்த ஒரு காரும் மேனுஃபேக்சர் பண்ணல அப்படின்னா மேக்ஸிமமாக 500 tons ஆஃப் ஃபுட் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ஷெட்யூல், ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெட்யூல். நம்ம வந்து எப்படி டிவைட் பண்ணுறோம், ஒரு 2 ஐட்டமுக்கு நம்ம வந்து எவ்வளோ டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறது தான் இந்த பிபிசி கர்வ். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன எடுத்திருக்காங்க, ஃபுட் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் இன் ஒய் ஆக்சிஸ் தே ஹவ் டேக்கன் நம்பர் ஆஃப் கார்ஸ். ஓகேவா? நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்காங்க, ஃபுட் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்காங்க. ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து 0 to 500. ஓகேவா? 0 to 500 பிளாட் பண்ணிக்கோங்க. ஆரிஜனில் வந்து 0 அண்ட் 100. ஸோ எக்ஸாம்பிள் எப்போயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ கிராஃப் போட்டாலும் எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸை மென்ஷன் பண்ணணும், ஒய் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணணும், அண்ட் தென் லைக் அந்த நம்பர்ஸ் வந்து நீட்டாக பாயிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வர யூனிட்ஸில் நிறைய கிராஃப்ஸ் படிப்பீங்க, நிறைய டேபிளர் காலம்ஸ் படிப்பீங்க. ஸோ ப்ராக்டிஸ். So whenever you are drawing graphs, so try to draw graphs very neatly. Don't forget to mention the x-axis and y-axis. So இங்கே வந்து x-axis வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன், y-axis வந்து நம்பர் ஆஃப் கார்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ 0 to 500 tons ஆஃப் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இங்கே வந்து நம்ம பிளாட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இடத்துல நம்ம பிளாட் பண்ணிக்கணும். 0, 100, 200, 300, 400 and 500 பிளாட் பண்ணிக்கணும். இன் y-axis ஓகே நம்பர் ஆஃப் கார்ஸ் எவ்வளோ, ஒரு 0 to 30 கார்ஸ். ஸோ அதையும் பிளாட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போது ஃபஸ்ட் வந்து என்ன, 0 ஃபுட் ப்ரொடக்ஷன் 0 tons ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, 25 கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களா. இப்போ வந்து நீங்கள் இங்கே பாருங்கள், 0 வந்து இருக்கிற இடத்துல நம்ம வந்து கார்கிட்ட வந்து 25 கிட்ட நம்ம வந்து பாயிண்ட் பண்ணிக்கணும். 0 வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் 25 வந்து நம்பர் ஆஃப் கார்ஸ். ஸோ அங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். அண்ட் 100 tons ஆஃப் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ எவ்வளோ கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 23 கார்ஸ். 23 கார்ஸ்னால் 25 விட கொஞ்சம் ஒரு 3 points கம்மி. ஓகேவா? அதிகமாக பண்ணிக்கணும். ஸோ பாயிண்ட்ஸ் அப்படி வரும். ஸோ அது மாதிரி நம்ம பிளாட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிராஃப் வரும். லைக் வில் கெட் P1, P2, P3. ஸோ P3 எப்படி வந்துச்சுன்னா அப்புறம் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட் என்ன, 200
எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 200, எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுட்டு வந்து 200 அண்ட் நம்பர் ஆஃப் கார் வந்து 20 நீங்கள் பிளாட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 200 எடுத்துக்கோங்க அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் டேக் 20. அதுக்கு ஈக்குவலாக வர பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா P3. ஓகேவா? ஸோ அது வந்து பிளாட் பண்ணிக்கிறோம். அப்போ அது மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் பிளாட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கர்வ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். You will get P1, P2, P3, P4, P5 and P6. Okay, so that is about PPC. And coming to food production, if you assume that innumerable production possibilities exist between any two production possibility schedules, we get the production possibility curve P1 to P6. நம்ம வந்து நிறையா இது ஜஸ்ட் அசம்ஷன்ஸ் தான். P1 to P6 வந்து ஜஸ்ட் அசம்ஷன்ஸ் தான். அது வந்து இன்ஃபைனட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அது வந்து நிறைய நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி P1, P2, P3 எல்லாமே இருக்கும். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் அசம்ஷன் தான். திஸ் ஷோஸ் த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் டூ கமோடிட்டிஸ். ஸோ இந்த P1, P2, P3 தான் இந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இட் இண்டிகேட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி ப்ரொடக்ஷன்ஸ். இது வந்து டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி ப்ரொடக்ஷன்ஸ் தான். இது வந்து ஒரு ஜஸ்ட் அசம்ஷன்ஸ் தான். ஓகேவா? அண்ட் பாயிண்ட்ஸ் அவுட் சைட் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஆர் அன்அட்டைனபிள் ஆஸ் சொசைட்டி ரிசோர்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன். இப்போ வந்து இந்த கர்வுக்கு மேலே வந்து நம்ம போக முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் அவ்வளோதான். நம்ம வந்து இந்த P1, P2, P3 வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாமே ஒழிய நம்ம வந்து அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் வச்சு தான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். நம்மக்கிட்ட இல்லாததை வச்சு நமக்கு அதை விட அதிகமாக வேணும்னா அப்படின்னா நம்ம அதை வந்து அட்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்காது. ஸோ இந்த கர்வுக்கு மேலே இந்த ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த கர்வுக்கு மேலே வந்து நம்மளால் we can go because we don't have that much of resources with us. ஓகே, வித்தின் வந்து பாசிபிள். இந்த கர்வுக்கு கீழே வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஆனால் அதுக்கு மேலே வந்து போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பாயிண்ட்ஸ் லைங் இன்சைட் த கர்வ் லைக் P1 ஆர் அட்டைனபிள் பை த சொசைட்டி. அட் தீஸ் பாயிண்ட்ஸ் ரிசோர்ஸஸ் ப்ரொடக்ஷன் நாட் ஃபுல்லி எம்ப்ளாய்டு. ஃபார் எக்ஸாம்பிள், if the society is producing at P7, then it can increase the production of food keeping no cost constant, or it can increase the production of cost by keeping the food grains output constant. It can increase the output of both the goods and goods simultaneously அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, லைக் நம்ம வந்து ஒன்று கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்னொன்று இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று வேணும்னா லைக் ஃபுட்டு மட்டும்தான் வேணும்னா அப்படின்னா நம்ம கார் மேனுஃபேக்சர் பண்ணுறது கம்மி பண்ணிடணும். நமக்கு நிறையா கார் தான் வேணும்னா ஃபுட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து கம்மி பண்ணிடணும். ஸோ இது வந்து நம்மளோட டெசிஷன்ஸ். நமக்கு சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் வந்து shift of production possibility curve. So the PPC shifts upward and downward due to the change in the supply of productive resources. வந்து இப்போ வந்து நம்ம இந்த கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அது வந்து மேலே ஷிஃப்ட் ஆகுதா கீழே வந்து ஷிஃப்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் எதில் பேஸ் பண்ணியிருக்குன்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ நம்மளோட ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ் சப்ளை எவ்வளோ இருக்குது அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மேலே லைக் இட் இஸ் சேஞ்சிங் இன் அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகும். ஸோ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ வந்து சடனாக நம்ம என்ன அசம்ஷன் பண்ணியிருந்தோம், டெக்னாலஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அசம்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து டெக்னாலஜி சடனாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ கூட இந்த கர்வ் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, so the production capacity of an economy grows over time through increase in resource supplies and improvement of technology. இது வந்து நம்ம இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, நம்மளோட டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகிறப்போ அண்ட் ரிசோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆனால் மட்டுமே நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். திஸ் enables PPC to shift upward from AE to A1 E1. ஸோ நமக்கு எப்போல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் ரிசோர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, நம்மளோட டெக்னாலஜி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்வ் வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகும். அப்வர்ட் டைரெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன இண்டிகேட் பண்ணுது, நம்ம நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். அண்ட் கம்மிங் டு யூசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வில் வந்து நமக்கு என்னெல்லாம் யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் we can discuss this topic in the next class. Okay, thank you.